1885 ஹென்றி ஃபோர்டு கிளாரா என்கிற பெண்ணிடம் காதலில் விழுந்தார். மறுபடியும் டெட்ராய்டுக்கு புறப்பட்டார். இந்த முறை மனைவி கிளாராவும் உடன் சென்றார். அங்கு பிரிட்டிஷ் வாரப்பத்திரிகை ஒன்றை படித்தவர் நீராவி என்ஜின்களுக்கு போட்டியாக கேஸ் என்ஜின்கள் தயாரிக்கப்படும் செய்தி அறிந்து திகைத்து நின்றார். ஐரோப்பாவை புரட்டி போட்டுக் கொண்டிருந்த அந்த என்ஜின் பற்றி அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் அறிமுகம் இல்லை. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார் ஹென்றி ஃபோர்டு. எடிசன் இலுமினேட்டிங் நிறுவனத்தில் இரவு நேர இன்ஜினியராக பணியில் சேர்ந்தார். மின்சாரம் தயாரிக்கும் நீராவி என்ஜின் பழுதானால் மட்டும்தான் ஹென்றிக்கு வேலை. வாரம் $40 சம்பளமும் நிறைய நேரமும் கிடைத்தது. அந்த நேரத்தை கேஸ் என்ஜின் பற்றி தெரிந்து கொள்ள செலவிட்டார் ஹென்றி. 1893 ஹென்றிக்கு முதல் ஆண் குழந்தை பிறந்தது. அதே ஆண்டில் தனது முதல் கேஸ் என்ஜினை தயாரித்து அசத்தினார் ஹென்றி. அந்த என்ஜினை வைத்து குதிரைகள் இல்லாத ஒரு கேரேஜை வடிவமைக்க நினைத்தவர் 2 சைக்கிள்களை ஒன்றிணைத்தார் போல ஒரு வண்டியை கட்டமைத்தார்.